பொதுவாக எடிட்டிங்கில் உள்ளவங்களுக்கும் ஹீரோவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்கு விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் ஷூட்டிங்கில் இருந்தாலும் எடிட்டிங் ரூம் வந்துடுவார். வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த அளவில் தான் எனக்கும் அவருக்கு, நான் வந்து ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக தான் அவருக்கு தெரியும். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் படங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்போ எடிட்டர் ஜெயச்சந்திரன் தான் பண்ணார். அதுக்கு நான் உதவி படத்தொகுப்பாளரை வேலை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு விஜய் சாரை எனக்கு தெரியும். நாங்கள் விஜய் சார் தான் அப்போ சொல்லி எங்களுக்கு பழக்கம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, படங்கள் ஒர்க் நடக்கிறப்போ நான் இரவு பகலாக வேலை பார்த்துட்டு காலையில் நான் இங்கேருந்து வீட்டுக்கு காலைல 6:30 மணிக்கு 7 மணி தான் வீட்டுக்கு நான் போவேன். இவர் என்ன பண்ணுவார்னா, ஷூட்டிங் போகிறவர் நேராக எடிட்டிங் ரூம் வருவார். எடிட்டிங் ரூம் பூட்டியிருக்கும். உன்னை வெங்கடேஷை கூப்பிட்டு, வெங்கடேஷ் தான் ஒரு டிரைவர், அசோக் போய் கூப்பிட்டு வா அப்படிம்பார். நான் வீட்டுக்கு அப்போ தான் போயிருப்பேன். இவர் என்ன பண்ணுவார், அவ்வளோ பெரிய ஹீரோ காரை விட்டு இறங்கிட்டு எடிட்டிங் ரூம் வாசலில் நின்றுட்டுருப்பார். வாசலில் நின்றுக்கிட்டு இப்போ அனுப்பி விடுவார். அந்த கார் எங்கள் வீட்டுக்கு வரும். இப்போ தான் வெங்கடேஷ் நான் வந்தேன், இல்லை நின்றுட்டுருக்காரு, உடனே வாங்க அப்படின்னு சொன்னீங்க. போவேன். என்கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு என்ன பொசிஷனில் இருக்குது, டப்பிங் எப்போ பண்ணலாம், என்ன செய்யலாம்னு என்கிட்ட பேசுவார். அதாவது இன்றைக்கி அந்த மாதிரி சாத்தியத்துக்கான 1% சாத்தியம் இல்லை. இன்றைக்கி எந்த ஒரு ஹீரோவுக்கும் எடிட்டருக்குமே சம்மந்தம் இல்லாத காலத்தில் நம்ம இருக்கோம். அன்றைக்கி நான் சாதாரண ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்டாக இருக்கிறப்பவே என்கிட்ட வந்து அவ்வளோ இன்ட்ராக்ஷன் பண்ணுவார். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னுடைய கல்யாணத்துக்கு அவர் வந்து ரிசப்ஷனுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். பொதுவாக வந்து ஒரு செலிப்ரிட்டிலாம் ரிசப்ஷனுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து வருவாங்க, ஒன்று கொடுப்பாங்க, அது பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தோடனே போகிறதுக்கான விஷயத்தோடு தான் வருவாங்க. ஆனால் என்ன பண்ணார்னா, அங்கேருந்து வந்தார், எனக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு. அங்கே உட்காந்து 1/2 hour யார் இருந்தால், நம்ம எல்லா இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. ஆபாஸ் சார் இருந்தார், அரவிந்த் சார் இருந்தார், பன்னீர் எல்லாம் அங்கே இருந்தாங்க. உட்காந்து பேசிட்டு அவ்வளோ ஒரு கேஷுவலாக இருப்பார். எப்பொழுதுமே வந்து அவர் வந்து அதாவது எளிமை அப்படின்னா, எளிமைக்கு ஒரு உதாரணமாக தான் அவர் சொல்ல முடியும். நம்ம அதுக்கு பிறகு வந்து இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். ராவுத்தர் இறந்துட்டார். அதுக்கு நான் வந்து ராவுத்தரும் நானும் ரமேஷ், அரவிந்தோட தம்பி, நாங்கள் 2 பேரும் போகிறோம். போனோன்னே நான் வந்து படம் நடிக்கிறப்ப தான் விஜய் சாரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அரசியலுக்கு போன பிறகு நான் அவர் பார்க்குறதே கிடையாது. எனக்கு சம்மந்தமே இல்லை. நாங்கள் போகிறது கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. பார்க்குறேன்னா நான் ஒரு மாதிரி கூச்ச சுபாவம். அப்போல்லாம் அதிகமாக நான் போய் யாருமே இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேன். ராவுத்தர் வந்த அன்றைக்கி போகிறேன். அங்கே போகிறப்போ அவருக்கு மாலை போட்டிருக்கப்போ குமார் வந்து ராவுத்தரோட அசிஸ்டண்ட்டு, கேப்டன் இருக்கார், பார்த்துட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து 18 வருஷம் நினைக்கிறேன் அவர் பார்த்து. அங்கேருந்து கிட்ட போனேன், என்ன ஷோக்கு பார்க்கவே முடியலையே ஒன்றை அப்படிங்கிறாரு. என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஒய்ஃபுக்கிட்டையும் அந்த மச்சான்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம படத்துக்கெல்லாம் எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர். அவ்வளோ ஒரு எளிமையை வந்து ஒரு டிக்ஷனரி போட்டால் அது விஜயகாந்த் இஸ்குல்ட்டு எளிமை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறந்த நபர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பர்சனலாக நான் பார்த்தது இதுதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னால் பேச முடியலை. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.